ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இங்கிலீஷ் கொஷின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸாம்ஸ் லைக் ஏஎஸ்சி, ஆஃப்கேட், சிடிஎஸ்சியில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த கொஷின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த ஃபாலோவிங் ஐட்டம்ஸ் விச் ஆஃப் தி கிவன் வேர்ட்ஸ் இஸ் க்ளோசஸ்ட் இன் த மீனிங் டு தி வேர்ட்ஸ் ப்ரொவைடட். ஸோ க்ளோசஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து சினோனிம்ஸ் கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ கஸ்டம். ஸோ கஸ்டம்னா ஒரு ப்ராக்டிஸ் ஆர் அ ட்ரெடிஷன். ஸோ அப்போது கஸ்டம், அப்போது இதோட ப்ராக்டிஸ் ஆர் ட்ரெடிஷன், அப்போ இதுக்கு வந்து க்ளோசஸ்டான மீனிங் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஹேபிட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஈச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஐட்டம்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் ஃபாலோடு பை 4 வேர்ட்ஸ் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். செலக்ட் தி ஆண்டனிம் ஆஃப் தி வேர்ட். ஸோ ஆண்டனிம்னா என்னது? இட் இஸ் ஆப்போசிட்ஸ். ஸோ ஃபேமஸ்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க அப்படின்னு அர்த்தம், கரெக்டாக? அதாவது பொதுவாக ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க, எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு அர்த்தம். அப்போது இதுக்கு வந்து நேர் ஆப்போசிட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா அப்ஸ்க்யூர். அதாவது எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது தான் ஹிடன். அதாவது எதுவுமே தெரியல அப்படிங்கிறது தான் அப்ஸ்க்யூர்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி, அப்ஸ்க்யூர் இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் ஃபேமஸ் கொஷின். The next question, in the following questions, choose the alternative which best expresses the meaning of the given idiom or phrase. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இடியம் கொடுத்துருக்காங்க, டு வாஷ் டர்ட்டி லினன் இன் பப்ளிக். ஸோ இந்த இடியமில் ப்ரைவேட் ப்ராப்ளம்ஸ்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பப்ளிக்கில் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதாவது டு வாஷ் டர்ட்டி லினன் இன் பப்ளிக் அப்படின்னா லைக் நம்மளோட ப்ரைவேட்டான விஷயத்த வந்து நம்ம பப்ளிக்கில் பேசுகிறாங்க அப்படிங்கிறது இதோட ஆக்சுவல் மீனிங். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்னது, இதுக்கு கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னா டு குவாரல் ஓப்பன்லி இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், சூஸ் தி கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் விச் பெஸ்ட் எக்ஸ்பிரஸஸ் தி மீனிங் ஆஃப் தி அண்டர்லைன் இடியம். ஸோ ஹேங் அவுட் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதாவது நம்ம வந்துட்டு மீனிங்ஃபுல்லாகவும் இல்லாமல் ஒரு லெஷர்லி டைமாக நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறோம் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹேங் அவுட்னு சொல்லுவோம். ஸோ தி ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ, டு ஸ்பெண்ட் டைம் இன் அ பர்டிகுலர் பிளேஸ் ஆர் வித் அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷீ இஸ் டேஷ் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் தி கிளாஸ். ஸோ இந்த அண்டர்லைன்டு பார்ட்டில் வந்து எந்த ஆர்டிக்கல் வந்து ஃபிட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா அந்த பெஸ்ட்டு, டாலஸ்ட்டு, அப்புறம் கிரேட்டஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி எஸ்ட்டு வர இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் வந்து சூப்பர்லேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம எப்போவுமே த வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இங்கே நீங்கள் பார்த்த 5 இங்கிலீஷ் கொஷின்ஸ் எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக வர பேட்டர்ன். நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் டெய்லி பண்ணிங்கன்னா ஏஎஸ்சி, ஆஃப்கேட், சிடிஎஸ்சியில் இங்கிலீஷ் செக்ஷனில் ஷியோராக உங்களால் மார்க்ஸ் நிறைய செக்யூர் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் புது ட்ரிக்ஸு இங்கிலீஷில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே பார்ப்போம். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.